சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 7 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆமேன். இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கறத பார்க்க முடியும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு இந்த அடையாளம் கேட்கறத பற்றி தான் நம்ம கூட பேச போகிறார். ஆமேன். நாம் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்ததன்படி நாம் ஆண்டவரத்தில் என்ன செய்யலாம்? அடையாளத்தை கேட்கலாம். எப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடையாளத்தை கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் ரொம்ப ஒரு லைஃப் டேர்னிங் டெசிஷன்ஸ் எடுக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை நாம் ஒரு காரியத்தில் அறிந்து கொள்ள வேண்டும், உறுதியாய் தெரியப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? தாராளமாக ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். கர்த்தரே உங்கள் இருதயத்தில் ஏவுவார், இந்த அடையாளத்தை கேட்டு உறுதிப்படுத்திக்கொள்னு சொல்லி. நான் அடையாளம் கேட்குறேன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா சின்ன சின்ன காரியத்துக்கு அனுதின காரியத்துக்கும் அடையாளம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. அது எதை காமிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் ஆண்டவரை நம்ப முடியாதபடிக்கு அவிசுவாசத்தினால் அடையாளத்தை கேட்டு கேட்டு ஓடுகிறதாய் மாறிவிடும். அப்படி நாம் இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. அந்த லைஃப் டர்னிங் டெசிஷன்ஸ் இருக்கும். ஒரு மேரேஜாக இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது நமக்கு ஊழியத்தில் எடுத்துக்கிட்டால் அழைப்பு கெடுத்த காரியம், எந்த இடத்துல போய் ஊழியம் செய்கிறது, எந்த இடத்துல வேலை செய்கிறது, இப்படி பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி காரியங்களில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, அப்படி அறிந்து கொண்ட அவருடைய திட்டத்தில் அது உறுதிப்படுத்தப்படும்படியாக ஆண்டவர் சில பேருக்கு அழைப்பை கொடுத்துருவார். அதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன செய்வார்னா, அடையாளங்களின் மூலியமாக உறுதிப்படுத்துவார். சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில் தெரியப்படுத்தப்பட்ட காரியங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சம்டைம் விசுவாசிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அடையாளத்தை கேட்டு செபிக்கும் போது கர்த்தர் அந்த அடையாளங்களை கொடுத்து என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை உறுதிப்படுத்துவார். அவர் தெரியப்படுத்தின காரியங்களை அவர் உறுதிப்படுத்துவார். அப்போ உறுதிப்படுத்தும் போது நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் நம்முடைய விசுவாசத்தை அந்த இடத்துல நிலைப்படுத்துவதற்காகவும் கூட தேவன் இப்படிப்பட்ட அடையாளங்கள் மூலியமாக நம்மளுக்கு என்ன செய்கிறார்? நமக்கு தெரிவிக்கப்பட்ட, நமக்கு அறிவிக்கப்பட்ட, நமக்கு காண்பிக்கப்பட்ட பாதைகளை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். நமக்கு சொன்ன வசனங்களை தேவன் உறுதிப்படுத்துகிறார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கிதியோனிடத்தில் தேவன் அழைப்பை கொடுக்கிறார். அப்படி அழைப்பை கொடுக்கும்போது கிதியோனுக்கும் அந்த அழைப்புக்கு சம்பந்தமில்லாத காரியங்களை தேவன் கிதியோனத்தில் பேசுகிறதுனால கிதியோன் என்ன செய்கிறார்? அதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக, தேவன் பேசுகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக, அதை தான் விசுவாசிக்கத்தக்கதாக கிதியோன் என்ன செய்கிறார்? தேவனிடத்தில் அடையாளத்தை கேட்கிறார். அந்த அடையாளத்தை அழகாய் கேட்கிறார். அந்த அடையாளத்தை அப்படியே தேவன் நிறைவேற்றி என்ன செய்கிறார்? கிதியோனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். அந்த காரியத்தை உறுதிப்படுத்தி திட்டமாய் அதன் மூலியமாக உறுதிப்படுத்துகிறார். அப்படி உறுதிப்படுத்தின உடனே கிதியோன் என்ன செய்கிறார்? தைரியமாக அதற்கப்புறம் தேவன் சார்பில் என்று செயல்பட்டு எதிரிகளை முறியடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அடையாளம் கேட்பது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாவற்றிற்கும், எல்லா சின்ன சின்ன காரியத்துக்கும் சில பேர் அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படி நாம் இல்லாதபடிக்கு நமக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். இந்த காரியத்தில் நான் அடையாளத்தை கேட்டு தேவன் நான் உறுதிப்படுத்திக்கிறணும். இந்த காரியத்தில் நான் விசுவாசித்து அடுத்து இதில் முன்னேறணும், நான் அறிந்து கொள்ளணும், எனக்கு தேவன் தெரியப்படுத்தப்பட்ட காரியத்தை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், அதை நான் விசுவாசிக்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்? தேவனிடத்தில் அடையாளத்தை கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளலாம். அதனால் இனி வருகிற நாட்களில் நீங்கள் இதுவரைக்கும் அடையாளம் எப்படி கேட்டிருந்தீங்கன்னு தெரியல. இனிமேல் ஆண்டவர் இதை சொல்லி கொடுத்துருக்க வசனத்தின்படி கிதியோனை போல ஞானமுள்ள அடையாளத்தை தேவனிடத்தில் நாம் கேட்டுக்கொள்வோம். அதை தேவன் நிறைவேற்றும் போது அந்த காரியங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அதில் நிலைத்திருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அந்த காரியங்களை சுதந்திரிக்கவும் தேவன் கிருபை செய்வார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, இன்றைக்கு உங்களிடத்தில் அடையாளத்தை கேட்டுக்கொள் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் முக்கியமான காரியங்களுக்கு உம்மிடத்திலிருந்து அடையாளத்தை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு நீர் தெரியப்படுத்தின காரியங்களை எங்களை உறுதிப்படுத்தி கொண்டு உமக்காக செயல்பட, விசுவாசத்தில் பெருக, அதை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.